அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? சொல்லுங்க பாப்போம். 1000 சொந்தம் இருந்தாலும், அம்மா இல்லாத சொந்தம் அனாதைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அழகான பந்தமே அம்மா தான். நமக்கு லட்சக்கணக்குல பணம் கொட்டி படிக்க வைப்பாங்க. 4 திட்டு திட்டினாலும் வயிறார சோறு போடுவாங்க. நம்ம கோவப்பட்டாலும் அவங்க பொறுமையா இருப்பாங்க. 4 பேருக்கிட்ட பெத்த பிள்ளைய விட்டு குடுக்கவே மாட்டாங்க. அப்படி உள்ள அம்மாக்கு நம்ம செய்றது என்ன தெரியுமா? பெரிய பணமோ, நகையோ, பதவியோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்றது தான். அந்த மாரி என் அம்மாக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? இந்த கடலை மிட்டாய் தான். நான் இந்த கடலை மிட்டாய் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னா, இது எதுக்கு தெரியுமா ஈடாகும்? என் அம்மாக்கு நான் நகை வாங்கி குடுத்தாலும் சரி, இல்ல பணத்த குடுத்தாலும் சரி, அந்த ஒரு புன்னகையையும், ஒரு சந்தோஷத்தையும் என்னால ஒரு 1 நிமிஷம் சிரிப்பாங்க அவ்வளோதான். ஆனா இந்த கடலை மிட்டாய் வாங்கி குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் அம்மா வந்து அத 100 தடவ சொல்லி காமிப்பாங்க 1 மணி நேரத்துக்கு. அப்படிப்பட்ட என் பாசமான அம்மா. அ எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் நெறையா திட்டுவேன். பட் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். அதே மாரி உங்களோட அம்மாக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சத நீங்க செய்யுங்க. அம்மா அப்படிங்கிற ஒரு சொந்தம் மிகப்பெரிய ஒரு பந்தமா உருவாக்கும். ஸோ அம்மா இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதோட வலி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம இருக்கும்போதே நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம அம்மாவ பார்த்துக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.